ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வழக்கம் போல் காலையில் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 விஷயம் கண்ணில் பட்டுச்சு. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு மான்குட்டி கூட்டம் இருக்குது. ஒரு மான்குட்டி அது பக்கத்தில் இருந்த குளத்தில் இறங்கி ஓடிட்டு இருக்கு விளையாட்டுத்தனமாக. தூரத்துலேருந்து இதை பார்த்த முதலைங்க அந்த குட்டியை சாப்பிட்றதுக்காக வேக வேகமாக வந்துட்டு இருக்கு. இதை கண்ட தாய்மான் தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த குளத்துக்குள்ளே அது இறங்கி ஓடி வந்து அந்த முதலைங்க கிட்ட தன்னோட உயிரை தியாகம் பண்ணுது. ஒரு 5 அறிவு இருக்க ஒரு மான் தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு யோசிச்சு தன்னோட உயிரை விடுது. இதை பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அந்த மானை பார்க்கும்போது. இப்போ அப்படியே இன்னொரு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. சேலமக்கம் அடுத்த தையூர் பகுதியில் காதலித்த குற்றத்திற்காக இளைஞரை ஆணவ படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கூட்டம் ஏன் போராடிட்டு இருக்குன்னா, தன்னோட சொந்தக்காரனா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா வாழ்ந்துட்டு இருந்த பிரவீன்குமார் அப்படிங்கிறவரு இன்னைக்கு உயிரோட இல்லை. அப்படி அந்த பிரவீன்குமார் என்ன தப்பு பண்ணாருன்னா, அந்த தவறுக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு. இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. அந்த பிரவீனுக்கு 22 வயசு தான் ஆகுது. அவரு காதலிச்சாங்கிற ஒரே குற்றத்துக்காக அவர் காதலிச்ச பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட அண்ணன் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூலிப்படையை வச்சு இந்த பிரவீன்குமார் அப்படிங்கிறவரை கொண்டுட்டாங்க. பிரவீன்குமாரும் அவரோட காதலியும் வேற வேற மதமான்னு கேட்டா அதுவும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒரே மதம் தான், ஒரே கேஸ்ட் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு பிரச்சனை காசு தான். அவரோட காதலி வந்துட்டு பிரவீன்குமாரை விட வசதியில கொஞ்சம் அதிகம், பிரவீன்குமார் வசதியில கொஞ்சம் கம்மி. இது ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு அந்த காதலியோட அப்பாவும் அந்த காதலியோட அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூலிப்படை கிட்ட பேசி இந்த பிரவீன்குமார் அப்படிங்கிற 22 வயது இளைஞனை கொலை பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு 5 அறிவு இருக்க மானு தன்னோட குட்டியை காப்பாத்துறதுக்கு தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த முதலைங்க கிட்ட போயிட்டு விழுந்து தான் உயிரை கொடுக்குது. ஆனா 5 அறிவிலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு 6 அறிவு இருக்க மனுஷனா வளர்ந்த நாம நம்மளோட சுய கௌரவத்துக்காக தான் பெற்ற பிள்ளைய மட்டும் இல்லாம அடுத்தவன் வீட்டு பிள்ளையும் வந்துட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு குழந்தைய அது காதலிச்சா அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றத்துக்காக கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பொதுவா ஒரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, இவங்க கொலை பண்ணிட்டு அதுக்கு காரணம் வந்துட்டு எங்க கௌரவம் போயிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க கௌரவம் அப்படின்னு சொல்றதே தன்னை சுத்தி இருக்க சமுதாயம் என்ன சொல்லும், தான் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், வெளியில போனா நமக்கு முன்னாடி இருந்த மரியாதை கிடைக்குமா, இந்த மாதிரி பல விஷயத்தோட ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் இவங்க கௌரவம்னு சொல்றாங்க. கொலை பண்றது போயிட்டு என்ன மரியாதை உங்களுக்கு வாங்கி தரும்? கொலை பண்றது எப்படி கௌரவம்னு இவங்க சொல்றாங்க? இதுவே முதல்ல தப்பு. கௌரவம்ன்ற பேர்ல இவங்க கொலை பண்றது வந்துட்டு ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது இந்த பிரவீன்குமாரை கொலை பண்ணவங்க என்னதான் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணியிருந்தாலும் நாம கண்டிப்பா மாட்டோங்கிறது தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கொலை பண்றது நமக்கு ஒரு கௌரவம், அது நமக்கு மரியாதை அப்படின்னு இவங்களே நம்பிக்கிட்டு அதை செஞ்சு இருக்காங்க. இப்போ இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் தான். ஏன்னா இவங்க அப்பாவானு ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அவங்க யாரையும் பார்க்க போறது இல்லை. நாளைக்கு போயிட்டு வெளியே மக்களாக வாழ போறது இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் தான். இதுக்கப்புறம் அவங்களால எப்படி நார்மலாக வெளியே போக முடியும்? போகும்போதெல்லாம் மக்கள் வந்துட்டு எப்பயுமே அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவங்கள பார்க்க மாட்டாங்க. ஒரு பய உணர்வோட, ஒரு வெறுப்போடும், ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். எனக்கு தோணுனதை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த 5 அறிவு இருக்க மான் மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் கௌரவம்னு நினைங்க. 6 அறிவு மனுஷன் மாதிரி ஒரு உயிரை எடுக்கிறது கௌரவம்னு நினைக்காதீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.